நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில நாட்களுக்கு முன்பு தமிழக காவல்துறையால் கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கரை பற்றிய நிகழ்ச்சி தான் பரபரப்பாக போயிட்டு இன்னைக்கு நம்மளும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த சவுக்கு சங்கர் யாருன்னு நம்ம பார்த்துருவோம். 2018 காலகட்டங்களில் அவர் என்ன பண்ணார்னா, யூடியூப்ல உட்காந்துட்டு திமுகவுக்கு ஆதரவாக பேசக்கூடிய நபர் தான் சவுக்கு சங்கர். 2021 திமுக ஆட்சிக்கு வரலாம் தமிழக நிலைமை அதோ கதி தான். தமிழக ஆதிச்சவர்களாக ஆயிடுவார்கள். இந்த அளவுக்கு முட்டு கொடுத்தவர் தான் இந்த சவுக்கு சங்கர். 2018 என்ன பண்ணாருன்னா, அப்போ ஆளுங்கட்சியா இருந்த அதிமுக அதோட தலைமை யாருன்னா ரெட்ட தலைமையா இருந்தாங்க. இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் எவ்வளவு தரக்குறைவா விமர்சனம் பண்ண முடியுமோ அவ்வளவு விமர்சனம் பண்ணவர் தான் இந்த சவுக்கு சங்கர். காலங்கள் மாறுது. 2021 திமுக ஆட்சிக்கு வந்துருது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு திமுக எதிர்ப்பாளராக சவுக்கு சங்கர் மாறிடுறாரு. என்ன காரணம் தெரியல. நம்ம ஆட்சிக்கு வர திமுகவுக்கு உதவி பண்ணோம், நம்மளுக்கு ஏதாவது பண்ணுவாங்கன்னு பார்த்து எதுவும் பண்ணலனால எதிர்ப்பா மாறிட்டாரா, இல்லை உண்மையே ஊழலுக்கு எதிராக தான் சவுக்கு சங்கர் போராடினாங்கிறது அவருக்கு தான் வெளிச்சம். திமுக எதிராக மாறின சவுக்கு சங்கர் என்ன பண்ணாருன்னா, அதிமுக ஆதரவு நிலையை எடுக்காரு. அதிமுக ஆதரவு நிலை எடுத்த பிறகு அதிமுகவோட தலைமை எடப்பாடி என்ன பண்ணாருன்னா, சவுக்கு சங்கர் ஒரு பெரிய வியூகம் வகுப்பாளர், பிரசாந்த் கிஷோருக்கு இணையா இருப்பாருன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை எப்படியோ நம்பிடுறாரு. யூடியூப்ல ரொம்ப ஃபாலோவர்ஸ் இருக்கனால நம்பினாரா என்னன்னு தெரியல, ஒரு நம்பி அவரை 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு வியூ வகுப்பாளராகவே நியமனம் பண்ணியிருந்தாங்க. அவர் ஆலோசனைப்படியே எடப்பாடி செயல்படுறாரு. வேட்பாளர் புதுமுக இறக்குனா இருக்கட்டும், ஆச்சல் அசோக்குமார் வந்துட்டு புதுசாக கட்சியில் இணைஞ்சவர்களை வேட்பாளராக வச்சதா இருக்கட்டும், சீனியர்களை பிரச்சாரத்தில் ஒதுக்குனது எல்லாமே சவுக்கு சங்கர் ஆலோசனைப்படியே செயல்படுறாரு. அவர் ஆலோசனைப்படியே செயல்பட்டு பெரும் அமௌண்ட் எல்லாம் கொடுத்து பெரும் வெற்றி வரும், சவுக்கு சங்கர் ஆலோசனை வியூகத்தில் பெரும் வெற்றி வரும்னு எதிர்பார்த்த எடப்பாடிக்கு பெரும் ஏமாற்றமே மிஞ்சது. தேர்தல் முடிந்த பிறகு ஆலோசனை பண்ணா இவ்வளவு பணம் போட்டோம், ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஆஃபீஸ் எல்லாம் போட்டு கொடுத்து வேலை செஞ்சோம், எந்த விதமான ரிசல்ட் வராத எடப்பாடி கடும் கோபத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவன் பையன் மிதுனையும் ஐடிவிங் தலைவர் சத்தனையும் கூப்பிட்டு கண்டபடி திட்டி விட்டுருக்காரு. எப்போ உங்களை நம்பி அந்த ஆளுக்கு பெரிய அமௌண்ட்டும் கொடுத்து ஒரு ஸ்டூடியோ போட்டு ஐடிவிங்கையும் கொடுத்தா எந்த வித புண்ணியமும் இல்லை, ஈக்கு ஏதாப்புல அதிமுக முழு கூடிய நிலைமைக்கு தான் சவுக்கு சங்கர் கொண்டு போயிருக்கான்னு சொல்லி திட்டி விட்டுருக்காரு எடப்பாடி.